கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இப்போதான் இந்த படத்தை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு படத்தை வந்து நான் ரிவ்யூ பண்றதுக்கு. இதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், இது வந்து என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ தான். படத்துல வந்து உங்களுக்கு தெரியும் தளபதி விஜய், அவர் தவிர வந்து இந்த படத்துல வந்து பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, வைபவ், பிரேம்ஜி, ஜெயராம், அஜ்மல், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஏன்னா வந்து காட்சிகள் வந்து ஒரு புது புது நடிகர்கள்லாம் வந்துகிட்டே தான் இருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்துல வந்து எனக்கு பிடிச்ச விஷயம், அதாவது அந்த வாவ் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். ஜஸ்ட் ஸ்பாயிலர் அலர்ட் இருக்கு. ஓகே, முதல் விஷயம் இதுல வந்து தளபதி விஜய் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவரோட ஸ்பீடு, அவரோட ஆக்டிங்கு, ஒவ்வொரு படத்துலயும் நாளுக்கு நாள் அவரோட ஆக்டிங் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு, டான்ஸ் உள்பட. இதுதான் அவரோட கடைசி படம்னு சொல்றாங்க. இப்பதான் வந்து அவர் ஒரு பீக்ல இருக்காரு. விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல வந்து அவர் டபுள் ஆக்ஷனு, அப்பா மகன் இந்த மாதிரி ஒரு கதையை தான் போகும். இந்த படத்துல வந்து ஒரு ட்ரிபியூட்காக கேப்டன் விஜயகாந்த் வருவாரு. ஸோ அது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் நம்ம கூட இல்லை, பட் வந்து கண்டிப்பா வந்து அந்த ஸ்க்ரீன்ல வந்து அவர் வரும்போதே விஜயகாந்த் ஏஐ மூலியமா, ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க போலுக்கு, அந்த மாஸ்க்லாம் வந்து போட்டு. ஸோ அந்த சீன் வந்து ஓப்பனிங்கில் வரும். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே, அதோட கதை, காட்சி அமைப்புகள். கோர்ஸ் இது வந்து வெங்கட் பிரபு படம். உங்களுக்கு எப்படி தெரியும், வெங்கட் பிரபுவோட பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரோட த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்லாம் வந்து எப்படி இருக்கும்னு, ஹியூமர் கலந்த ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அவரோட பட காட்சிகள் எல்லாமே. இதுல வந்து அந்த யங் விஜயை வந்து காட்டியிருப்பாங்க. ஏஜிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு சீன்ல வந்து லைக் 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஓல்டு விஜய் மாதிரி இருப்பாங்க. அது நீங்க அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கலாம். விஜய் படம் வெற்றி, நாளைய தீர்ப்பு, அந்த மாதிரி ஒரு விஜயை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஏஐ டிஏஜிங் டெக்னிக்ல. வயதான விஜயும் அந்த யங் விஜயும் பார்க்கும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த வே ஆஃப் ஆக்டிங் ஸ்டைல் இருந்து சரி, அந்த வாய்ஸ் டோன் மாத்துலேருந்து சரி, ஐ திங்க் they did really a good job. One of the wow factor வந்து சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லாம் வந்து இருக்கு. ரிவ்யூல வந்து நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது பாருங்க. சர்ப்ரைஸா சில செலிபிரிட்டிஸ்லாம் வராங்க. அதுவும் அந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்சு அந்த கிரெடிட்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்கும். அது கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருக்கும். இந்த படத்துல வந்து சில ட்விஸ்ட்லாம் இருக்கும். நல்லவன் கெட்டவனா மாறுவாங்க, கெட்டவன் நல்லவனா மாறுவாங்க. நீங்களே வந்து கெஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட காட்சி அமைப்புகளும் இருக்கு. சரி, இந்த படத்துல வந்து மைனஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எஸ், மைனஸ் இருக்கு. அதுல முதல் மைனஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த படத்தோட லெங்த். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு 3 ஹவர்ஸுங்க. கதை வந்து லைக் வந்து ஒரு தோய்வு அடையும், அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்போ தோய்வு அடையும். ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். அது ஒரு மைனஸா இருக்கு. படத்துல வில்லனா வந்து நம்ம மைக் மோகன் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் தான் வில்லன்னு சொல்லிக்கிறாரு. நம்மளுக்கு வந்து as ஆடியன்ஸை பார்க்கும்போது, ஓ நீங்க தான் வில்லனா, ஓகே, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா மைக் மோகனுக்கு வந்து வில்லனா அவர் என்ன ஒரு பர்பஸ், இது வந்து ஒரு பேசிக்கலி ஒரு ரிவெஞ்ச் கதை தாங்க. யூஸ்வலா வந்து ஹீரோ வந்து வில்லனை ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் வேற. இதுல வந்து வில்லன் வந்து ஹீரோவை வந்து ரிவெஞ்ச் பண்றாங்க. இதுதான் ஒரு ஒன் லைன் ஸ்டோரி. அப்பா மகன், மகன் வந்து என்ன பண்றாங்க, அது ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த படத்துல. நீங்க பாருங்க. ஓப்பனிங் சீனும் இந்த படத்தோட கிளைமேக்ஸும் வந்து எனக்கு எனக்கு பர்சனலா வந்து கன்வின்சிங்கா இல்லை நான் சொல்லுவேன். ஓப்பனிங் சீன் வந்து ஒரு மிஷன் இம்பாசிபிள், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி காட்டுவாங்க. லாஜிக்லாம் அதில் பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அப்படி இருக்கும் காட்சி அமைப்புகள். வெங்கட் பிரபு படம் தான் தெரியும். கண்டிப்பாக வந்து ஒரு சிஎஸ்கே மேட்ச், கிரிக்கெட் மேட்ச்சில் தான் வந்து கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருப்பாரு. கிளைமேக்ஸில் வந்து அந்த வில்லனோட பர்பஸ் வந்து தப்பா இருக்கு. என்னுடைய என்னுடைய கருத்துங்க அது. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் ஓரளவு நல்லா இருக்கு, பாடல்கள். அண்ட் முக்கியமாக வந்து பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். கண்டிப்பாக வந்து விஜயை வந்து நீங்கள் ரசிப்பீங்க. அந்த யங் லுக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்க. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு இங்கிலீஷ் படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஜெமினாயின்னு ஒரு படம், வில் ஸ்மித் நடிச்சது. ஒரு எல்டரான வில் ஸ்மித், அப்புறம் வந்து ஒரு யங் பாயான வில் ஸ்மித். நான் நினைக்கிறேன் வெங்கட் பிரபு வந்து இந்த படத்துல இருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாரான்னு தெரியல. மேபி இருக்கலாம். ஆக்சுவலி அதுதான். மறக்காம இந்த படத்தை நீங்க பாருங்க. மீண்டும் உங்களை அடுத்த விமர்சனத்துல நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.